137 பேருக்கும் தனித்தனியாக எனது வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அடிக்கடி நான் பேசும்போது சொல்றது அதே மாதிரி இன்று மிகவும் ஆண்கள் பெண்களுக்கு அந்த துறையில் ஆண்களும் குடும்பம் அலங்கோலமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக கோலம் போடுகிறார்கள் என்று சொல்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தவுடன் எப்படி என்று கேட்டேன். பிரம்ம முடிச்சி என்று சொன்னார்கள். பிரம்ம முடிச்சி என்பது நான் மருத்துவர், அதனால் பிரம்மன் எப்படி உருவாக்குவான் என்னை படமாக இங்கே வரைந்திருந்தார்கள். நான் கேட்டேன், எவ்வளவு மணி நேரம் ஆனது என்னை உருவாக்குவதற்கு என்று கேட்டேன். 4.5 மணி நேரம் ஆனது என்று சொன்னார்கள். அதுவும் புதுவையில் இருந்து தமிழ் வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் இதை உருவாக்கினார் என்று சொன்னார்கள். என் அம்மாவுக்கே 10 மாதம் ஆனது, ஆனால் உங்களுக்கு 4.5 மணி நேரம் தான் ஆனது. என்னொன்று கேட்டாங்க, அழகா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கோலம் அழகா இருக்கான்னு கேட்டாங்க. என்ன விட அழகா இருக்கு அப்படின்னு. அதனால ரொம்ப அழகான ஒரு வரவேற்பு. அதே மாதிரி கோலம் வரும்பொழுது நடனத்தோடு வரவேற்றார்கள். அதுவும் மிக சிறப்பாக இருந்தது. நான் கோலத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே அதுல பொடி எடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நல்ல பொடி வச்சு பேசுறவங்க தான் பெண்கள், அதனால பொடி எடுத்து கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது. காயத்ரி அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. எனக்கு வந்ததிலிருந்து கோலத்தை பற்றிய ஒரு மருத்துவர் என்ற முறையில் அந்த பிரம்ம முடிச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு மூளையில் உள்ள முடிச்சுகள் ஞாபகத்திற்கு வந்தது. மூளையில் இப்படிதான் முடிச்சா இருக்கும். சிறுநீரகத்திலும் இப்படித்தான் முடிச்சுகள் இருக்கும். ஆக வாழ்க்கை முடிந்து விடாமல் இருப்பதற்கு இந்த முடிச்சுகள் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறதாக இந்த முடிச்சுகளுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னொன்று சொன்னாங்க, இந்த பிரம்ம முடிச்சி என்பது எங்க ஆரம்பிச்சோமோ அங்க முடிஞ்சிடும், அதான் வாழ்க்கை என்று சொன்னாங்க. ஆக அதை பார்க்கும் பொழுது இதுல பல வளைவு நெளிவுகள் இருக்கிறது. ஆக வாழ்க்கையில் வளைவு நெளிவுகள் வந்தால் அது நமக்கு சங்கடங்கள் இல்லை, நம்மை வெற்றியைத்தான் தருகிறது என்பதை இந்த பிரம்ம முடிச்சு நமக்கு உணர்த்துகிறது. புள்ளி நேரம் வச்சுட்டு போலாம். வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை. இப்படி போக வேண்டியிருக்கு, இப்படி போக வேண்டியிருக்கு, அப்படி போக வேண்டியிருக்கு, அப்படி போக வேண்டியிருக்கு, திருப்பி இப்படி வர வேண்டியிருக்கு, இப்படி வர வேண்டியிருக்கு. ஏன் என்னடா மாற்றி மாற்றி போக வேண்டி இருக்கிறதே என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பிரம்ம முடிச்சியை பார்க்கும் பொழுதுதான் மாற்றி 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 போவது கோலத்திற்காகத்தான். வாழ்க்கை அலங்கோலமாக மாறிவிடாமல் கோலமாக மிளிர வேண்டும் என்பதற்காகத்தான் நம் இறைவன் நம்மை மாற்றி மாற்றி மாற்றி. அதே மாதிரி ஏறக்குறைய 4.5 மணி நேரத்தில் இந்த கோலத்தை போட்டி விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், எவ்வளவு கிலோ மாவு ஆச்சுன்னு கேட்டேன், கோல மாவு ஆச்சுன்னு கேட்டேன். 170 கிலோ கோல மாவு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது 2 விதம். ஒன்று, மருத்துவர் என்ற முறையில் இது எப்படி முடிச்சா போச்சா, அப்படி போச்சா, இப்படி போச்சான்னு யோசனை பண்றேன். எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, எவ்வளவு மனித சக்தி ஆச்சு, எவ்வளவு கோலம் ஆச்சு, இதுல எத்தனை பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்று ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, புதுச்சேரியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியும், நான் எல்ஜிஆர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு செலவானது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு இது உலக சாதனைக்காக நாம் செலவிட்டிருப்பது மிக குறைவே என்று எனக்கு தெரிகிறது. இன்னொன்று, கோலம் என்பது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு முன்னால கோலம் இருந்தா அந்த அனுபவமே தனிதான் இல்லையா? அதாவது வாரியாசாமி சொல்லுவார், நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கோலம் இல்லாத ஒரு முற்றத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்னவோ மாறி இருக்கும், ஒரு வெறுமை தான் இருக்கும்.
ஆனால் கோலம் உள்ள முற்றத்தை பார்க்கும் பொழுது வெறுமை பெருமையாக மாறுகிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க அம்மா நல்லா கோலம் போடுவாங்க. எனக்கு அவ்வளவா கோலம் போட வராது. ஆனா கோலத்தை ரசிக்க வரும். ரசிக்க வந்தா அது போதும் இல்லையா? எங்க அம்மா இறந்த உடனே அவர்களின் பொருட்களை நான் தேடும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நோட்டு நிறைய கோலம் போட்டு வைத்திருந்தார்கள். எல்லா பத்திரிகையிலும் வர கோலத்தை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வீட்லயும் அழகா கோலம் போடுவார்கள். அது மட்டுமல்ல, நம்ம தமிழ் கலாச்சாரமே எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு உதவுவதுதான். இந்த கோலமாவே நம் தமிழ் கலாச்சாரத்தில் சங்க இலக்கியத்தில் அரிசி மாவுல தான் போட்டிருக்காங்க. இதுல கெமிக்கல் எங்கேயும் இருக்காது. ஏன் அரிசி மாவில் போடுகிறார்கள் என்றால் எறும்புகள் அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக அரிசி மாவில் போட்டிருக்கிறார்கள். ஆக தமிழனின் தயாள குணம் முற்றத்தில் இருந்தே ஆரம்பமாகிறது என்பதைத்தான் நாம் உலகிற்கு சொல்லிக்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சென்னையில் படித்து திருமணமானவுடன் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தஞ்சையில் மாற்றம் வந்தவுடன் அவர்களோடு நான் தஞ்சையில் சென்று எனது படிப்பை தொடர்ந்தேன். தஞ்சையில் நீங்கள் பார்க்கிறீர்கள், மார்கழி திங்களை பார்க்கும் பொழுது அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்து அந்த சாணத்தை பூசி அதில் கோலத்தை போட்டு அதில் அந்த பூசணி பூவை எடுத்து வைத்திருப்பார்கள் 3 மணிக்கு. அதிலும் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. ஏனென்றால் ஏன் ஆண்டாள் மார்கழி திங்களை தேர்ந்தெடுத்து எல்லோரும் அதிகாலையில் குளிக்க செல்லும் என்று சொன்னாள் என்றால், ஒரு வருடத்திற்கு வேண்டிய ஓசோன் என்ற ஆக்சிஜன் மார்கழி மாதத்தில் தான் அதிகமாக காற்றில் இருக்கிறது. தம் தமிழன் எவ்வளவு விஞ்ஞான பூர்வமாக சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். ஆக வீட்டுக்கு வெளியே வாங்கினா வரமாட்டோம், கோலம் போடுங்கன்னா எந்திரிச்சு வருவோம். ஆக கோலம் போடுங்கள் என்று அழகழகான கோலங்களை போட்டு அந்த மார்கழி திங்களை எவ்வளவு அழகாக அலங்கரிக்கிறார்கள் பாருங்கள். அதனால்தான் கண்ணன் சொன்னான், நான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னான். ஆக அந்த கண்ணனை இந்த புள்ளிகளை வைத்து நீங்கள் வரவேற்பதை பார்க்கும் பொழுது மிக அழகானது. அது மட்டுமல்ல, நான் குமரியை சார்ந்தவன். நீங்கள் குமரியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் பக்கத்து மாநிலமான ஓணத்தில் இந்த புள்ளி வைப்பதற்கு பதிலாக பூக்களை அவர்கள் வைப்பார்கள். ஆக அந்த பூக்கள் கோலங்களாக அலங்கரிக்கும். இன்னும் கொஞ்சம் வடநாட்டிற்கு நாம் போனோம் என்றால் இந்த புள்ளிகள் ரங்கோலிகளாக மாறிவிடும், வண்ணங்களாக மாறிவிடும். ஆக இந்த கோலம் என்பது நமது வாழ்க்கையோடு இயைந்தது. இன்னொன்று ஒன்றை சொல்கிறார்கள், விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறார்கள். புள்ளி புள்ளி வைத்து அதை கோடுகளால் இணைக்கும் பொழுது ஒரு கோஆர்டினேஷன் பாருங்க. அதனால்தான் நம்ம அம்மா பாட்டிகள் எல்லாம் நெடுங்காலம் வரை டிமென்ஷியா என்ற நோய் இல்லாமல் இருந்தார். கோஆர்டினேஷன், அவங்களுக்கு கையே நடுங்க. குழந்தைகளுக்கு ஆனா ஆவன்னா சொல்லிக் கொடுப்பதை போல ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன கோலங்கள் சொல்லிக் கொடுங்க. அந்த சின்ன சின்ன கோலங்கள் அவர்கள் வாழ்வியலில் ஒரு ரசனையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நம் கலாச்சாரத்தையும் ஏற்படுத்தும். நம் கலாச்சாரம் மிக மிக முக்கியம். உலகில் எந்த நாட்டிலும் இந்த கோலம் கிடையாது. யாராவது வெளிநாட்டுக்காரங்க கூட என்ன ஜியோகிராபிக்கல் பிக்சர் அப்படி கேட்பான். நாங்கள் இது எங்களோட கல்ச்சரல் பிக்சர் நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் வெளிநாடுகளெல்லாம் படித்திருக்கிறேன். கனடாவில் படித்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் படித்திருக்கிறேன், லண்டனில் படித்திருக்கிறேன். ஆனால் நான் இந்திய பெண்மைக்கு நிகரான பெண்மையை எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை. அதற்கு ஒரு கலாச்சாரம் இருந்தார். நல்ல சமையல், ஒரு வீட்டில் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது, இலை போட்டு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல சாப்பாடு, இங்கே உள்ள தாய்மார்கள் மாதிரி ருசியாக சமைக்கப்பட்ட சாப்பாடு பரிமாறிக்கொண்டே வருகிறார்கள். ஒருவர் சொல்றாரு, போடாத ஒரு பருக்கைக்கு கூட இடம் இல்ல, சோறு போடாதன்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து பாயாச வாயோட வருவாங்க. இலைய வலிச்சு பாயாசம் போடுங்க. உடனே சோறு பரிமாற வந்தவருக்கு கோபம் வருது. திரும்பி பார்த்து, ஏயா இவ்வளவு நேரம் பருக்கைக்கு கூட இடம் இல்லைன்னு சொன்ன வயிற்றுல இப்ப பாயாசத்துக்கு எங்க இடம் இருக்குது? இலைய வலிச்சு பாயாசம் போடு சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாப்பிட்றவர் சொல்றாரு, நாம ஒரு திருவிழாக்கு போறோம், கடுகை போட்டால் கூட கீழே விழாத அளவிற்கு ஜன நெரிசல், இதுல இடமே இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவ்வளவு ஜனம் நெரிசலா இருக்கும். ஆனா சாமி தேர் வருகிறது என்றவுடன்
சாமியின் சப்பரம் வருகிறது என்றவுடன் கழுகுக்கு கூட இடமில்லாத அந்த இடத்தில் மக்கள் விரிந்து இடம் கொடுப்பார்கள், பாதை அமைத்து கொடுப்பார்கள். அதே போல பருக்கைகள் என்ற வேலைகள் எனது நாளை என்று அடைத்துக் கொண்டிருந்தாலும், ஒரு பருக்கைக்கு கூட இடமில்லை என்ற அளவிற்கு அந்த பணிகள் என்று என்னை நிறைத்துக் கொண்டிருந்தாலும், இந்த கோல நிகழ்ச்சி என்ற பாயாசம் வந்தவுடன் வழிவிட்டு நான் இங்கே என்னை வர வைத்திருக்கிறது. அதனால்தான் கொஞ்சம் நேரம் தான் எங்களால் இருக்க முடியும் என்று சொல்றேன். ஏன்னா காலையில் 2-3 கட்சி நிகழ்ச்சிகள் கலந்து விட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்து இந்த வெயில் கொஞ்சம் நஞ்சம் தாக்கல் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் வெயிலில் வந்தவளை குழு குழு ஏசியில் அமர வைத்திருக்கிறீர்கள். அதற்காக எனக்கு நன்றியை நான் தெரிவித்து உள்ளமும் குளிர்ந்திருக்கிறது கோலத்தை பார்த்து. ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் குழந்தைகளிடம் நினைவு தெரிகின்ற நாளில் இருந்து அவர்களுக்கு கோலத்தை ஒரு பயிற்சியாக, கோலத்தை வாழ்வியலில் ஒரு அங்கமாக, அவர்கள் இன்னும் அதிகமாக கோலங்கள் போட வேண்டும் என்று புள்ளி வச்சு கோலம் போட சொல்லுங்க. இன்னொரு நாள் நான் போனேன், பிளேட் ஒன்று வச்சிருக்கேன். நாங்கள் என்ன பிளேட்ல போட்டு வச்சிருக்கோம், மாவை போடலாம், டக்குனு கீழே வைக்கலாம், கோலம் வந்துடும் அப்படின்னா. ஆக எல்லாத்துலேயுமே ஈஸியாக இருக்கணும்னு நினைக்க கூடாது. அதனால இன்னொன்று, எங்கள் அம்மா வெளியில மட்டும் கோலம் இல்லை, நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் அரிசி மாவை வச்சு வீட்டுக்குள்ள கோலம் போடுவாங்க. வீட்டு ஓரம் முழுசா கோலம் போடுவாங்க, அவ்வளோ அழகா போடுவாங்க. அந்த பார்டர் போடுவாங்க பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அதனால கோலம் என்பது நம்மை அழகுபடுத்துவது, அதில் ஒரு சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் இருக்கு. கோலத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வராது, துக்கம் வராது, துன்பம் வராது, மகிழ்ச்சி தான் வரும், ஒரு அமைதி இருக்கும். நல்லா பாருங்க, கோலத்தை பார்த்துட்டு கோபம் வராது. கோலம் கோபத்தை அடக்கும். ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மை அமைதிப்படுத்தும். அந்த வெண்மை நிற புள்ளிகளுக்கு நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி இருக்கிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் ஒரு வீட்டிற்குள்ள போனோம்னா சாணியம் அமைந்த முற்றம், அதில் பூக்கள், அதில் கோலங்கள், சுரை படர்ந்த கூரைகள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அமைதியான ஒரு நிலை நமக்கு வரும்.